கழநீர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கழநீர் கறிக்குழம்பு வைக்க சுவையான கறிக்குழம்பு வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து வதக்கி எடுத்து வச்சாச்சு. மசாலா பொருள் வந்து எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 1 கிலோ கறி வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தது அதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின உடனே கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதில் உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கழநீர் எடுத்து ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடு சுவையான ஒரு கழநீர் கறி குழம்பு, ரசம், நல்லா ஒரு கொழுந்து தலை போட்ட மோர் தாளிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.